தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த புத்தாண்டு பிறந்து நாம் கொண்டாடக்கூடிய முதல் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம். மார்கழி மாத பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாளில் தான் ஆருத்ரா தரிசனம் புகழ்பெற்ற சிவன் கோவில்கள்லாம் அனுஷ்டிக்கப்படுது. முக்கியமாக சிதம்பரம் நடராஜர் கோவில், அதுக்கப்புறம் உத்திரகோச மங்கை மரகதலிங்கம், இந்த கோவில்களில் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விமர்சையாக நடைபெறும். சிவபெருமான் அப்படிங்கிறவர் அபிஷேக பிரியர், பெருமாள் அப்படிங்கிறவர் அலங்கார பிரியர். அதனால் நாளை காலையிலே கோவில்களில் அபிஷேகம் நடக்கும். நீங்கள் இன்று போயிட்டு அபிஷேக பொருட்கள் ஏதாவது உங்களால் தர முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலில் போயிட்டு கொடுக்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. இந்த புத்தாண்டுலேருந்து நம்ம ஒவ்வொரு பதிவிலும் சில முக்கியமான வார்த்தைகள், சில தெய்வத்தோட பெயர்களை நம்ம கமெண்ட்டில் போட சொல்லுவோம். எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை நீங்கள் டைப் பண்ணக்கூடிய சில வார்த்தைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அப்படிங்கிறது சில நட்சத்திரங்களோடு சேர்ந்து வருது. இப்போ தை மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம், சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் வருது. ஸோ இந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இது வருது. திரு ப்ளஸ் ஆதிரை, திருவாதிரை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். சில நட்சத்திரங்களுக்கு தான் திரு அப்படிங்கிற அந்த அடைமொழி வரும். திருவோணம், திருவாதிரை இதெல்லாம் மிக மிக சிறப்பான நட்சத்திரங்கள். இந்த நாளில் நாம் சிவபெருமானை எப்படி வழிபடணும்? சில பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். சில பேருக்கு அந்த வழக்கமெல்லாம் இருக்காது. விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் சில பேர் இன்றைக்கே வெள்ளிக்கிழமையே செய்வாங்க. இன்னும் சில பேர் நாளை சனிக்கிழமை தான் எல்லா கோவில்கள்லையும் இந்த திருவாதிரை நோன்பு, இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது அனுஷ்டிக்கப்படுது. இப்போது இந்த பதிவில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது, நாளை தினம் காலை நீங்கள் எழுந்ததும் உங்களுடைய நிலைவாசலில் ஏற்றி வைக்க வேண்டிய ஒரு சிறப்பான தீபம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நேரத்தில் நமக்கு பௌர்ணமியும் இருக்கும், திருவாதிரையும் நிறைவாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்யணும். இந்த திருவாதிரை நோன்பு அப்படிங்கிறது மாங்கல்ய நோன்பு அப்படின்னும் அழைப்பாங்க. திருமணமான பெண்கள் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வேணும், கணவர் உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாங்கல்ய விரதமை அனுஷ்டிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மாங்கல்ய சரடு கூட நாளைய தினம் மாற்றிப்பாங்க. சரி, இப்போது இந்த பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, திருவாதிரை நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த பௌர்ணமி திதியானது இன்று மாலை 6:53 மணிக்கு ஆரம்பித்து நாளை மதியம் 3:32 மணி வரை இருக்கின்றது. அதே போல் திருவாதிரை நட்சத்திரம் இன்று இரவு 8:04 மணிக்கு ஆரம்பித்து நாளை மாலை 5:27 மணி வரைக்கும் இருக்குதுங்க. ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலையும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் இருந்தாலும் நாளைய தினத்தில் தான் நம்ம நோன்பு கடைபிடிப்பது நல்லது. இந்த திருவாதிரை நாளில் ஏன் நம்ம ஆருத்ரா தரிசனம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மார்கழி திருவாதிரைக்கு அப்படின்னு சில சிறப்பம்சங்கள் இருக்குது. இந்த நாளில் தான் சிவபெருமான் நந்தி மேலே உலா ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தினார் அப்படின்னும் சொல்கிறாங்க. வரலாற்று புராணங்கள் படி பார்த்தோன்னா, இந்த நாளில் ஒரு முறை சிவபெருமான் தவம் செஞ்சு கொண்டிருந்த போது காமதேவன் அவருடைய தவத்தை தொந்தரவு செய்தாராம். அதனால் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து காமதேவனை சாம்பலாக்கினார். அதுக்கப்புறம் காமதேவனோட மனைவி ரதி சிவபெருமான் கிட்ட முறையிட்டு தன்னுடைய கணவருக்கு மீண்டும் உயிர் தருமாறு வேண்டினாள். அந்த உயிர் பிச்சை தந்து காமதேவன் மறுபடியும் உயிர்த்தெழுந்த நாள் தான் இந்த திருவாதிரை நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடைபெற்றது இந்த திருவாதிரை நாளில் தான், மார்கழி திருவாதிரையில் தான் அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தாலும் நம்முடைய குடும்பம் நல்ல நிலைக்கு வரணும், செல்வ செழிப்போடு இருக்கணும்,
ஆரோக்கியம் மேம்படணும், உறவுகள் உயரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு நோன்பை நம்ம கடைபிடிக்கிறோம். இப்போ நோன்பு எடுக்கிறவங்களும் சரி இல்லை எடுக்காதவங்களும் சரி, இப்போ தாலி சரடு நீங்கள் மாற்றணுன்னா நாளைய தினம் ஜஸ்ட் நம்ம சொல்லியிருக்கிற நேரத்தில் மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். நோன்பு எடுக்கிறவங்க காலையிலேயே நீங்கள் நாளைய தினம் சீயக்காய், எண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் மஞ்சள், இது 3ஐயும் வச்சு நம்ம படையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், மஞ்சளும் முகத்தில் பூசணும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. அதன் பிறகு நீங்கள் தாலிச்சரடை உங்கள் பூஜை அறையில் வைத்து சாப்பிடாமல் இருந்து மாலை நேரத்தில் நீங்கள் களி, 7 கறி கூட்டு இதெல்லாம் செய்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ தாலி கயிறு மாற்ற வேண்டிய நேரம் என்ன அப்படின்னும் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 2 நேரங்கள் இருக்குது. அந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் நாளைய தினம் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் கணவர் இருந்தாருன்னா அவர் கையால் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் நீங்கள் அவங்கள வச்சு மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே அதை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ தாலி சரடு நல்ல நல்ல நாள் வருது அப்படின்னு நீங்கள் மாதம் சரடெல்லாம் மாற்றக்கூடாதுங்க. ரொம்ப நஞ்சு போயிருக்கு கயிறு, இல்லை இப்போ மாற்ற வேண்டிய நேரம் அப்படின்னா நீங்கள் மாற்றலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 முறை மாற்றலாமே தவிர நீங்கள் இந்த நாள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிற தாலிச்சரடியே அடிக்கடி கழட்டி மாற்றுவது அப்படிங்கிறதும் நல்லது கிடையாது. ரொம்ப மோசமான நிலையில் கயிறு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நாளைக்கு இதை தாராளமாக செய்யலாங்க. இப்போ வாங்க நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைய தினம் மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் காலை 7:35 மணி முதல் 8:45 மணி வரை. அதை விட்டால் மற்றொரு நேரம் 10:35 மணி முதல் 11:30 மணி வரை. எப்பொழுதுமே பகல் 12 மணிக்கு முன்பு தான் நம்ம சரடு மாற்றணும். சூரியன் ஏறு பொழுதில் இருக்கும்போது தான் மாற்றணுமே தவிர நீங்கள் 12 மணிக்கு மேலே சூரியன் இறங்கு முகத்தில் இருக்கும்போது நீங்கள் எப்பொழுதுமே மாற்றக்கூடாது. நாளைக்கு காலையில் உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம். இது ஒரு பெரிய திருவிழாவாக நம்ம எல்லாருமே கொண்டாடணும். வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வருது. நேரத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றினாலும் சரி, அல்லது நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்களோ குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும். ஸோ நாளைக்கு ஒரு சின்ன தட்டில் ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை போட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுடுங்க. நான் பழைய விளக்கு தான் ஏற்ற போகிறேன். ஏன்னா இது டெமோ பர்பஸ் இல்லையா, நாளைக்கு தான் புதுசாக நான் ஏற்றுவேன். ஸோ பழைய விளக்கு நம்ம ஏற்றிட்டு அதை கூட வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தீபம் ஏற்றியாச்சு. இதில் நம்ம வைக்கக்கூடியது வில்வ இலைகள். நான் காஞ்ச இலைகள், இதை நான் தண்ணியில் நனைச்சி வைக்கிறேன். நாளைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடுவேன். ஸோ வில்வ இலைகள் நீங்கள் வாங்கி ஒரு வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுது அப்படின்னா கூட அதை நீங்கள் தண்ணீரில் நனைச்சிட்டு நீங்கள் திரும்ப அதை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய குணங்கள் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த வில்வ இலை ஒன்று கிடைச்சா கூட போதும், நீங்கள் வையுங்க. அப்படி வில்வம் நாங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்காது அப்படின்னா நீங்கள் வெறும் பச்சரிசியை மட்டும் வச்சு, சந்திரனுக்கு உரிய தானியம் அதை மட்டும் வச்சு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிடுங்க. 1/2 மணி நேரம் அந்த விளக்கு, அந்த தீபமானது எரிஞ்சா போதும். காலையில் நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க நாளை மாலை நேரத்துலையும் நீங்கள் இதை தாராளமாக ஏற்றலாம். மறுநாள் இந்த அரிசியை நீங்கள் பறவைகளுக்கு வைக்கலாம் அல்லது கோலமாவு அரைக்க பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு எழுந்து நின்று 2 கைகளையும் கூப்பி நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா நான் சொல்ல வேணாம், நீங்களே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த புது வருஷத்தில் நானும் சந்தோஷமாக இருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.